ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இன்னொரு விஷயம், நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளும் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் மட்டுமல்ல, எல் ஷடாய், எல்லாம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம காட் ஆஃப் மர்சி சபையில் பேச எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதே போல் பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஜோஷுவா, இந்த குடும்பம் எனக்கு எப்பொழுதுமே பக்கத்துணையாக இருந்து ஊழியத்தில் எனக்கு எப்போவுமே வாய்ப்பு கொடுத்து இந்த பேச கொடுத்த அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி இந்த பாட்டு பாடலாம், நல்லா உற்சாகமாக பாடலாம். இந்த பாட்டு ஓகே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டு கொடுக்காதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அவர் விட்டுட்டு இருந்தானாக்கா நீங்கள் ரட்சிப்பில் இருந்திருக்க முடியாது. இன்றைக்கி எவ்வளோ ஜனங்க ரட்சிப்பில் இல்லாத இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு இல்லை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேலே தயவு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடலாம். தேங்க்யூ லார்ட். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமென், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். ஆமென். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், ஆமென், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர். ஆமென். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். எல்லாரும் சத்தமா ஆழமான உள்ளத்தில் சந்தோஷமா அவர் நாமத்தை மயப்படுத்தலாம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்தில் தலையை உயர்த்தினீர். அல்லேலூயா. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். அல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்,
என் நேசர் நீரே. ஒரு அடி மாத்திரம் நம்ம பாடலாம். நான் பாவம் செய்த போது அது போடுமா, அது பாடி நம்ம ஜெபத்தில் கடந்து செல்லலாம். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். சொல்லுவோமா? நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கடைசியா, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், ஆமென், என் நேசர் நீரே. நல்ல கரங்களை தட்டி நாமத்தை மயப்படுத்தலாம். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க விட்டு கொடுக்காதபடியால் நீங்க ரட்சிக்கப்பட்டு வாய் திறந்து பேசுங்க அவர்கிட்ட. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்காதபடியால் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், உம்மை துதிக்க வந்திருக்கிறேன், உம்மை பாட வந்திருக்கிறேன், உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன், உம் நாமத்தை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறேன், உம் நாமத்தை சொல்ல வந்திருக்கிறேன், உம் அதிசயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். நீ எனக்கு செய்த அதிசயம், நீங்க எனக்கு செய்த ரட்சிப்பு, நீங்க எனக்கு செய்த உதவி, எபினேசரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளும் தேவன், யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷம்மாவாக இருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனே, இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற அவனிலும் எனக்குள் இருப்பவர் இயேசுவே பெரியவர் என்று சொல்லி நாங்கள் சாட்சி எழுகிறோம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எப்பொழுதுமே எங்களோடு கூட இருந்து எங்களுக்குள்ள வாசமா இருந்து எங்களை கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு வருகிறே பாமுக்கு நன்றி ஆண்டவரே. இல்லை போஷிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. வாய் திறந்து நல்ல கரங்களை தட்டி 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 நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க அவருக்கு. ஹல்லேலூயா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கோடி கோடி நாள் இருந்தாலும் உமக்கு அது போதாதையா சொல்ல. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே வல்லமை உள்ளவர், நீ ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படியே வாய் திறந்து அந்நிய பாஷையில அப்படியே அவருக்கு நன்றி சொல்லும். வாய் திறந்து அப்படியே சொல்லுங்க, சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. யார் யாருக்கு அபிஷேகம் வேணுமோ வாய் திறந்து பேசுங்க. ஆண்டவர் தேங்க்யூ லா, அபிஷேகத்தை தேங்க்யூ லா தருகிற தேவனா இருக்க. வாய் திறந்து பேசுங்க. ஓ ராஷாக்கா ராபா லாபா தேங்க்யூ. இன்னும் யார் யார் அபிஷேகம் பெறவில்லையோ வாய் திறந்து அந்நிய பாஷை பேசுங்க, கேளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அந்நிய பாஷை பேசுறங்க, பேசுங்க. இன்னும் புதிய புதிய பாஷை கேளுங்க. ஒரே பாஷையில இருக்காதீங்க, புதிய பாஷையில நல்ல கரலை தட்டி பேசுங்க, பேசுங்க. ஓ ராஷாக்கா ராபா லாபா ராபா லாபா தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்தை விட்டு விடாதீங்க. கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன், நம்மை பாதுகாத்து தினந்தோறும் நமக்கு சுவாசத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் காண செய்கிற நம் தேவாதி தேவனுக்கு ஹல்லேலூயா. எவ்வளோ நன்றி சொல்லுங்க நாங்கள். ஹல்லேலூயா. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காய் எண்ணி 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 நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் போது அவர் இறங்கி வந்து நம்ம தொடுகிற தேவனா இருக்கிறான். நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எழும்புகிற தேவனா இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்குள்ள வைத்திருக்கிற 9 வரங்களும் 9 கனிகளும் ஆக்டிவேட் பண்ண கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கேளுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க ஆண்டவரே. 9 வரங்கள் எனக்குள்ள ஆக்டிவேட் பண்ணணும், எனக்குள்ள ஆக்டிவேட் ஆகணும் ஆண்டவரே. நான் எழும்பி பிரகாசிக்கணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. வண்ணமா இருக்க கூடாது, நான் சோர்ந்து போக கூடாது. மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு மட்டுமல்ல என் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், இது காவல் பரிசுத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. என் சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருந்து சபையில் நான் எழும்பி நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ராஷாக்கா ராபா லாபா ராபா லாபா
Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி தகப்பனே. கடைசியா ஒரு முறை நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசு. Thank you. நல்ல அபிஷேகத்தை நிரம்புங்க. ஓ ராஷாக்கா ராபா லாபா ராபா லாபா ராபா லாபா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே புதிய பாஷை கொடுங்க ஆண்டவரே. யார் தாகத்தோடு கேட்கிறார்களோ ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுன்னு சொன்னீரே, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஒவ்வொரு மீதும். ஹalleluya ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. நன்றி தகப்பனே. எங்க மத்தியில உலாவி கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி. உங்களுடைய பிரசனம் அதிகரித்துக்காக நன்றி. ஒவ்வொரு தொட்டதுக்காக நன்றி. ஒரு இடத்துல பேசுறதுக்காக நன்றி. ஒவ்வொரு அபிஷேகத்தை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ராஷா இன்னொரு கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சொல்லிக்கொண்டே இருங்க. நமக்குள்ள ஒரு குதூகலம் இருக்கணுங்க. எப்பொழுதுமே அவருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கணும். ஹalleluya. தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ. எல்லாம் உற்சாகத்தோடு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவர் என்னை மறைத்து நீங்க பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீங்க வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை இருக்கருக்குள்ள பட்டயம். உம்முடைய இருக்கருக்குள்ள பட்டயத்தால் ஒவ்வொரு இதயத்தை தொடும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பயப்படாதே என்று சொல்கிறீங்க ஆண்டவரே. நிறைய பேர் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நான் ஃபீஸ் இன்னும் கட்ட முடியலையே, நான் என்ன செய்வது என்று. கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாது, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஓ ராஷாக்கா ராபா லாபா ராபா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இடத்திலும் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். உட்காருங்க தயவுசெய்து. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எப்போ உற்சாகமாக இருக்கணும். எவ்வளோ பேருக்கு ஆசை நான் எழும்பி கர்த்தருக்கு பிரகாசிக்கணும்? அவ்வளோதானா? வேறு யாரும் இல்லையா? ஆமென். எழும்பி நம்ம அவருக்காக பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசைப்பட்டா அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, நீங்கள் ஆசைப்பட்டதில் வாங்க போகிறீங்க. எல்லாம் ஆசை இல்லாத வாங்கிடுறீங்களா? அதெல்லாம் போயிட்டு பிடிச்ச கலர் தான் வாங்குறீங்கல்ல, இல்லைங்களா? ரெட்டு கலர் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு பச்சை கலர் தூக்கின்னு வரீங்களா? இல்லை, ஆசைப்படுறது தான் வாங்குகிறோம். அதே மாதிரி தான் நம்ம ஆசைப்படும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் போல எந்த தேவனும் இல்லைங்க, யாருமே இல்லைங்க. அவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கோ வாழ்ந்தோம், எங்கேயோ இருந்தோம். ஆண்டு நம்மளை எல்லாரும் சேர்த்து கூட்டி வந்து ஒரே குடும்பமாக ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்க வச்சு இன்னைக்கு அவர் சமூகத்தில் உட்காந்து இன்னைக்கு ஆனந்தத்தோடு சத்தத்தோடு ஆடி பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து அவர் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்குதா இல்லைங்களா? ஆமென். நம்ம எப்போ சந்தோஷமாக தான் இருக்கணுங்க. பிரச்சனை வர்றாங்க, பிரச்சனை வரும், ஆனால் பிரச்சனை விடுவிக்கிறதே நம்ம கூட இருக்கிறாரு, மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தொடர்ந்து அந்த இது பற்றி தான் பேசின்னு இருக்கிறேன். நான் இந்த வாரமாக தான் தொடங்குகிறேன். கொலோசியர் 1:13-14 அதிலிருந்து அப்படியே அதுதான் பேசிக் இது வசனம். தொடர்ந்து சில காரியம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு, ஆவியானவர். அது சொல்லி நான் முடிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 13 இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து ஏற்கனவே நம்ம 3 மாதமாக பார்த்து கொண்டு வரோம், 3 வாரமாக, இல்லைங்களா? ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் ஞாபகம் இருக்குது? லாஸ்ட் டைம் சொன்னது, லாஸ்ட் டைம் நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். எதெல்லாம் ஒரு வசனம் சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் எது குறித்து பேசணும்னு சொல்ல முடியுமா? ஆமென். இல்லைங்க, அது விடுங்க, அது இல்லை மெயின். அது ஓகே, அது சாங்டிஃபிகேஷன் ஓகே. வேறு அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம். சொல்லுங்க 14 போடுப்பா. அது
தேங்க்யூ லார்ட். ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். அது போட நிருப்பம் ஃபர்ஸ்ட் இது பிடிச்சலாம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மீட்பு நம்மளுக்கு கொடுத்துட்டார். மீட்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது நம்ம அடிக்கடி நினைச்சுனே இருக்கணுங்க. இந்த ரட்சிப்பு, இந்த மீட்புனால தான் இன்றைக்கி நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. மறக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பொழுதுமே தினந்தோறும் ஆண்டவரே என்னை ரட்சித்துக்கா ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள், ரோமர் 6:14 சொல்லுது. ரீகேப் பண்ண போகிறேன். இது ஒரு 2 நிமிஷம் தான், அப்புறமா மறுபடியும் தொடங்குறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபை கீழ்ப்பட்டுகிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து தான் நீங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். மறுபடியும் நீங்கள் பாவத்தில் விழக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது. அதுக்கும் வர நான் சில நம்ம தவறிடுறோம். என்னத்துக்குன்னா, விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விழுந்து போன மனுஷனாகத்தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம பாவத்தில் இருந்தோம். ஆண்டு நம்மளை தூக்கி எடுத்து அவர் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து இன்றைக்கி நீதிமானம் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு சில வசனம் நீங்கள் சில பேர் கன்வின்ஸ் ஆகலை. எப்படி சொல்கிறார் இவர் நீதிமான்? நான் நீதிமானா இல்லையே. ஆமாம், நீதிமான் தான். ஹல்லேலூயா. நான் சொல்ல, வசனம் தெளிவாக சொல்லுது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இருளின் அதிகாரத்துலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். தேவனுடைய குமாரன் ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. ராஜாவாக இயேசு ராஜ்யத்தில் வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இது ப்ராசஸ். இது கடைசி வரைக்கும், அந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இது ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். அதனால தான் இந்த வசனம், இந்த நிருபம் எல்லாம் எதுக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாருன்னா, ஒரு காலத்தில் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருந்தார். ஆண்டவர் தொட்ட உடனே, என்கவுண்டர் பண்ண உடனே பாருங்க, அவர் என்ன கேட்குறாரு? ஓகே, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்குறாரு, நீ யார் ஆண்டவரே? நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல உடனே பாருங்க, அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அவர் வசனம் அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகுது. என்ன சொல்கிறார் தெரியுங்களா? கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க சொல்லி தான் அப்படிப்பட்ட சபையை அழித்து கொண்டு இருந்த மனுஷனை வச்சு தான் எந்தெந்த கையில் அவர் அழிச்சாரோ அதே கையினால் சபையை கட்ட எழுதி கொடுத்தார் நிருபங்களெல்லாம். ஹல்லேலூயா. அதே கையில் தான் நிருபங்களை எழுதி சபைக்கு எழுதி சபை பிடிக்கணும், சபை அப்படி இருக்கணும் சொல்லி எழுத வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அவர் சபையை இடித்தார், ஆனால் இப்போ சபையை கட்டி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் செய்கிறது. எப்போவுமே ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக நின்னானா அதில் வச்சே ஆண்டவர் கட்ட வைக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவன் மட்டுமல்ல, அவர் சொல்கிறது தான் செய்வார். அவர் நினைக்கிறது தான் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்ம மீட்டெடுத்துட்டு வந்தார். இப்போது சில வசனம் பார்க்கலாம் பாருங்க. தேங்க்யூ லார்ட். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், ஒரு நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனால பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்துச்சு. பாருங்க, யார் செய்த பாவங்க? ஆதாம் செய்த பாவத்தினாலே பாவம் ஒன்று வந்துச்சு, மனுஷனுக்கு மரணமும் சேர்த்து வந்துடுச்சு. வசிங்க. பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்யாதபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. மரணம் எல்லாருக்குள்ள வந்துடுச்சு, பாவம்னால வந்துச்சு. ஒரு மனுஷனால, யாரால? ஆதாமனால நமக்கு பாவம் சம்பாதித்து கொடுத்துட்டார் அவர். நம்ம முற்பிதா நமக்கு பாவத்தை சம்பாதித்து கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னொரு 2வது ஆதமாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் என்ன செய்தார் பார்க்கலாம் பாருங்க. ஆங்கிலத்தில் முதலாகுது, ஆடம் இம்ப்யூட்டட் சின் இன் அஸ்,
ஜீசஸ் கிரைஸ்ட் இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ் இன் us ன்னு இருக்குது. அல்லேலூயா. அப்போது ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19 வாசிமா. நல்லா சத்தமாக நல்லா கவனிங்க, வசனத்தை எடுங்க. எல்லா இடத்துக்கும் நீங்களா வசனம்? ஒரு நிமிஷம் இருமா. எல்லா இடத்துக்கும் வசனம், எல்லா இடத்துக்குங்க எடுத்துக்கினீங்களா? அல்லோய் சொல்லுங்க, எடுத்துங்க, அல்லோய் சொல்லுங்க. வாசிமா வாசிமா. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்க பாவிங்களா நீதிமானா? நீதிமான். பிசாசு இப்படித்தான் குற்றம் சாட்டுவான் அவங்கள. தெரியுங்களா? நேற்று தான் நீ பிக்சர் பார்த்துட்டு வந்த, இன்னைக்கு நீதிமான் சொல்றியான்னு கேட்குவான். புரியுதுங்களா? நம்ம சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அடிக்கடி நான் சொல்வேன், இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? உங்களுக்கு பலன் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறி கர்த்தருக்குள்ள நீங்கள் உண்மையாக வாழ கற்றுக்கொண்டு பழகுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இதுதான் நம்மளுக்கு பாருங்க, கடைசி வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் தான் நம்ம வாழ்க்கையில் நடத்தும். பரலோகத்தை கொண்டு போகிற டாக்குமெண்ட்டில் இது தான். இந்த உலகத்தில் வாழ்கிற எப்படி வாழணும் டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துருக்கு இது தான். நாம் எப்படி வாழணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், சபையை எப்படி நடத்தணும், பிள்ளைகள் எப்படி நடத்தணும், மனைவி எப்படி வாழணும், கணவர் எப்படி வாழணும்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்டு இதில் ஆண்டவர் எழுதி நம்மளுக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இது பரிசுத்த வேதாகம டாக்குமெண்ட். ஹல்லேலூயா. இது பரிசுத்தமுள்ள என்னங்க டாக்குமெண்ட் இது. ஹல்லேலூயா. எல்லா டாக்குமெண்ட் ஒளிந்து போயிடும், ஆனால் இந்த டாக்குமெண்ட் என்றைக்கும் ஒழியாது, அழியாது, மாறாது. இது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தை. அவர் ஆவியாகும் ஜீவனாகும் இருக்கிற வார்த்தை, வல்லமையான வார்த்தை, உங்களை சீர்படுத்துகிற வார்த்தை, உங்களை திடப்படுத்துகிற வார்த்தை, உங்கள் குடும்பத்தை கட்டுகிற வார்த்தை, மனைவிகளை கட்டுகிற வார்த்தை, கணவர்களை கட்டுகிற வார்த்தை, பிள்ளைகளை கட்டுகிற வார்த்தை, சபையை கட்டுகிற வார்த்தை, ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னு கட்டுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது இந்த வசனம் தான் நமக்கு ஆகாரம். இந்த வசனம் தான் நம்மை நடத்துகிற வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இது எப்படி நடந்துச்சுன்னா, இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ்ன்னு சொன்னால் தமிழில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம மீது ஆதாம் செய்த பாவத்தினால, அவர் பாவ சம்பாத்தினால பழி சுமத்துதல் நம்ம மேலே வந்துச்சு. புரியுதுங்களா? குற்றத்துக்கு ஆளாக்குதல். குற்றத்துக்கு நம்ம ஆளாக்கிட்டார். குற்றம் சாட்டப்பட்டவனாக மாறிட்டோம் நம்ம. தெரியுங்களா? அவர் அப்படி செஞ்சார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுங்களா? அவருடைய நீதியினாலே நம்ம நீதிமான் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்போ பாஸ்டர்மா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாஸ்டர்மா ஒரு 10 கோடி வந்து ஜாய்ஸ் மகள் மேலே போட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க லைஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி சொல்லுமா? வாய்த்திருந்த நீ கோட்டீஸ்வரி இல்லையா? நீ அது கஷ்டப்பட்டியா? வேலை செஞ்சியா? இல்லை. பாஸ்டர்மா கொடுத்தாங்க, நீ கோட்டீஸ்வரி ஆகிட்ட. அதே மாதிரி தான் நம்ம ஒன்றும் செய்யலை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரத்தால கழுவப்பட்டு அவர் நீதியின் நிமித்தம் நம்ம நீதிமானமாக்கிட்டார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நான் ஒன்றும் செய்யலை, ஆனால் நீதிமானம் மாறிட்டேன். நமக்காக அவர் நின்னார் பலிபீடத்தில். ஹல்லேலூயா. நம்ம சாக வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். இதுதான் ஆண்டவர் செய்த பெரிய செயல். நம்ம மறக்கவே கூடாதுங்க. இது நீங்கள் ஆழமான உள்ளத்தில் வந்துட்டா நீங்கள் பாவம் செய்யறதுக்கு யோசிக்குவீங்க. தெரியுங்களா? அதான் நான் சொல்லுவேன், நீங்கள் எப்பவுமே இந்த விழிப்புணர்வு வைங்க. பிசா சொல்லுவான், இல்லை நீ பாவி தான், யார் சொன்னது நீதிமான்னு சொல்லி. ஏன்னா குற்றம் சுமத்த சாட்டப்பட்டுகிறவன் தான் இருக்கிறான். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது 12வது
அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை என்ன வசனம் வாசித்தலாம். அதில் ஒரே ஒரு வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 12:10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்த தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேலே குற்றம் சுமத்து கொண்டே இருக்கிறான் அவன், தெரியுங்களா? அதுதான் நம்மளுக்கு செய்கிறான். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? பிசாசே, இயேசு நாமத்தில் வாயை மூடு, நான் நீதிமான் தான். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இதை ஸ்டாண்ட் எடுக்கணும். அதுதான் அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மேன்மையானவர்கள், கிறிஸ்துக்குள்ளே நம்ம பாக்கியமானவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பாக்கியவதிகள், கிறிஸ்துக்குள்ளே நம்ம அவருடைய ஊழியக்காரர் மட்டுமல்ல, அவருடைய சொந்த மகளா மாட்டிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, ரோமர் எழுதின நிருபம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் 15, 16, 17 கொஞ்சம் வாசிங்க. அப்போ நெக்ஸ்ட்டு கலாத்தியர் 4வது அதிகாரம் 6, 7 எடுத்து வச்சுக்கோங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். நீங்க மீண்டுமாய் பயப்படுவதற்கு ஆவியை பெறல, அப்பா பிதாவென்று அழைக்க புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பிள்ளை ஆயிட்டாக்கா மறுபடியும் நீங்கள் பாவி ஆயிட்டீங்களா? சொல்லுங்க. இல்லை, பிசாசு ஏமாத்திரம் அது விட்டு கொடுக்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் தினந்தோறும் சுத்திகரிக்கணும். அதுக்கு அது வசனம் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், நான் சண்டை போட்டுறேன்னு அப்படி பண்ணிடுறேன். ஆமாம், செய்கிறோம். ஆனாலும் நம்ம தினந்தோறும் சுத்திகரிப்பு உண்டாகணும். டெய்லி we have to sanctify ourselves. புரியுதுங்களா? அதனால தான் இங்கே தொடுக்கிறதுக்கு முன்னே நம்ம என்ன செய்கிறோம்? வாய்த்தான் சொல்லுங்க. நீங்கள் செய்கிறதான் சொல்கிறீங்க. சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அப்போ சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தினந்தோறும் நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். ஏன்னா உலகம் விழுந்து போன உலகம், பாவமான உலகம், இல்லைங்களா? ஓகே. அப்போ பாருங்கள், அந்தபடி திரும்பவும் நெக்ஸ்ட் மாத்துப்பா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார் தெரியுங்களா? நீங்கள் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்க ரொம்ப நாளுக்கு முன்னே மறுபடியும் உணர்த்துறார் ஆவியானவர். நான் சொல்கிறேன். எபேசியர் 1, 13, 14 எடுங்கம்மா. சீக்கிரமா எடுங்கம்மா. சீக்கிரம் முடிக்கணும். நல்லது. எபேசியர் 1, 13, 14. நீங்களும் உங்கள் நல்லா கவனிங்க. இந்த வசனம் எடுத்து வச்சுக்க, நல்லா கவனிங்க. ஓகே. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பாவம் பண்ணும்போது அவர் வெளியே போயிடுறாரு, அப்புறம் உள்ள. இல்லை, அவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃபீஸர் கிடையாது. அவர் உள்ள ஒரு வாட்டி வந்துட்டா அவர் உள்ளவே இருப்பார். சரிங்களா? நீங்கள் பாவம் பண்ணாலும் அவர் ஒடுங்கி அப்படியே போயிடுவார். அப்படியே ஒடுங்கிட்டு போயிடுவார். சரிங்களா? அவர் ஆக்டிவேட் ஆக மாட்டார். புரிஞ்சுங்களா? வாசிமா. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, பாருங்க, ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய நீங்க கேட்கும்போது சத்தியவசனத்தை நீங்க கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. ஒரு நிமிஷம், முத்திரை போட்டு இருக்கிறீங்க. எப்போ போட்டார் முத்திரை? எப்போ போட்டாருங்க? ரட்சிக்க நீங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளும் போதே முத்திரை போட்டார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு முத்திரை வாங்கி இன்னைக்கு முத்திரை இல்லாத மாதிரி இருக்கிறோம், இல்லைங்களா? முத்திரை பெற்றுட்டோம், ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரி வர்றோம், ஒன்றும் இல்லாத மாதிரி போகிறோம். ஹல்லேலூயா. கம்பீரமாக வாழ்ந்தாங்க. புரியுதுங்களா? நமக்குள்ளே யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வாசிமா.
அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு சொந்தமானவர்களும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். நம்மளுக்காக டவுன் பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டார் ஏசப்பா. அல்லேலூயா. இப்போ வண்டி வாங்க போறீங்க, டவுன் பேமெண்ட் பண்ணால் தான் வண்டி கொடுப்பான், இல்லை ஃபுல் கேஷ் கொடுத்தா வண்டி கொடுப்பான். இல்லை ஃபஸ்ட்டுமா இல்லை வாங்க நீங்கள் போய் வண்டி இல்லை அதான் சொல்கிறேன். ஃபுல் கேஷு இல்லைனாக்கா அந்த மாதிரி ஓகே கொடுத்தா தான் வண்டி கொடுப்பான். இல்லையா? ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நம்ம ஒன்றுமே செய்யலை, நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட் எடுத்துட்டார். ஹிந்தியில் எப்படி சார் இருக்குது அது? ஹிந்தியில் எப்படி இருக்குது அது? அதே தானா? பாருங்க, நான் எது கேட்குறேன்னா சில நேரத்தில் டிரான்ஸ்லேஷன் மாறும், அதான் கேட்டேன் நான். அல்லேலூயா. அப்போது நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சொந்த உடம்ப, சொந்த சரீரத்தை கல்வாரி சிலுவையில் பிற்கப்பட்ட கொடுத்தார். புரியுதுங்களா? அடித்து ஒதிச்சாங்க, முகத்தில் காரித்து பண்ணாங்க, சதை எல்லாம் கிளியப்பட்டது. அந்த சாட்டையில் அடுக்கும்போது வெறும் சாட்டை இல்லைங்க, அது கூட கொக்கி இருந்துச்சான். அந்த கொக்கி போய் அப்படி அடித்து அப்படியே எடுக்கும்போது அப்படியே சதையாக வரும், ரத்தமாக ஊற்றினார். அல்லேலூயா. அவ்வளோ செலவு பண்ணி தான் நம்மளை வாங்கிட்டார். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக சொல்கிறோம், அவர் ரத்தம் சிந்தினா நல்லா இருக்கிறோம். ஆமாம், ரத்தம் சிந்தினா கரெக்ட். எப்படி சிந்தினார்? எவ்வளோ வேதனை அனுபவித்தார், எவ்வளோ வேதனை, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு எவ்வளோ அவர் வேதனை அனுபவிச்சிருக்கிறார். யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. இது கொஞ்சம் சிந்திக்கணும் நம்ம, தெரியுங்களா? இது சிந்திக்காமல் நம்ம இஷ்டத்துக்கும் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம், இல்லைங்களா? சில பேர் சொல்லுவாங்க, இப்போ வயசில் பண்ணிடலாம், அப்புறமா மனம் திரும்பலாம். வயசில் பண்ணும்போது திடீர்னு புட்டுன்னு போய்ட்டு என்ன பண்ணுற? வயசில் ஆடினுக்கும் போது, பாவத்தில் ஆடினுக்கும் போது சடனாக மரணம் இவனை கூப்பிட்டுன்னு போயிடுச்சுன்னா எங்கே போகிற? கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட்னு சொல்லி நிறைய பேர் பிசாசு ஏமாத்துறான் நிறைய பேரை. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட் வித் ஜீசஸ். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஓகே. அப்போது வசனம் தெளிவாக சொல்லுது. வாசிமா அது ஆயிடுச்சாம்மா? ஓகே. அப்போது 4:30 வாசிமா. எப்போ எது வரைக்குமா? நம்முடைய புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். நெக்ஸ்ட் வாசிமா அது நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக. ஓகே ஓகே 13 போடுங்க கொஞ்சம். ஓகே. அப்போது நான் எபேசியர் 4:30 வாசிமா. 4:30 போடுங்க. நம்மை மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் முத்திரையாக வச்சிருக்கிறார். நமக்குள்ள முத்திரையாக போட்டார், சாப்பா போட்டார். அவருக்கு சொந்தமானவர்கள் ஆகிட்டோம். இப்போ நம்ம பிசாசுக்கு சொந்தமானவர் அல்ல. புரிஞ்சுங்களா? இந்த சத்தியம் உங்களுக்குள்ள நல்ல ஆழமாக பதிய வைங்க. நல்ல ஆழமாக இது நீங்கள் அப்பப்போ நினைக்கணும். காட் கான்ஷியஸ் இருக்கணும். தேவனுடைய விழிப்புணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். கடவுளுடைய விழிப்புணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். வாசிங்கம்மா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பாத்தீங்களா? அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று. எந்த மீட்கப்படும் நாள்? ரகசிய வருகைக்கு. ஹல்லேலூயா. அவ்வளோ நாள் வரைக்கும் ஆவியானவர் நமக்குள்ளவே இருப்பார். அப்பதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ மீட்கப்படும் நாளுக்கென்று நம்ம பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சண்டை போட்டால் துக்கப்படுத்துறீங்க, பொய் பேசினா துக்கப்படுத்துறீங்க, சபைக்கு வரனா துக்கப்படுத்துறீங்க, வேதத்தை வாசிக்கலனா துக்கப்படுத்துறீங்க, ஜெபிக்கலனா துக்கப்படுத்துறீங்க, கீழ்ப்படியலனா துக்கப்படுத்துறீங்க. சரிங்களா? அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் மாறாக நீங்கள் செஞ்சீங்கன்னா துக்கப்படுத்துறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ துக்கப்படுத்துறீங்க யோசித்து பாருங்க. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வாழ்க்கையில். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக வாழ்ந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்கு இதெல்லாம் பேச வைக்கிறேன்னா, கடைசி காலத்தில் ரொம்ப நெருக்கமாக போய்கொண்டு இருக்கிறோம். தெரியுங்களா? நிறைய இடத்துல பிசாசானவன் ஜனங்களை பாவத்தில் தள்ளி கொண்டே இருக்கிறான். தெரியுங்களா? நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தினந்தோறும் பரிசுத்தப்படுத்தி இந்த வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசிங்க. தயவு செய்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது வாசிங்க. நீங்கள் வாசிக்கணும். அது நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. குறைஞ்சது 1 மணி நேரமாவது வாசிங்க தயவுசெய்து. புரியுதுங்களா?
ஸோ ஒரு புஸ்தகம் போல் வாசிக்காதீங்க. கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி வாசிங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் பேசுகிறார் நம்மக்கிட்ட. அல்லேலூயா. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணுங்க. இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசெல்லாம் சண்டே வந்து ஒரு பெரிய எங்களுக்கு திருவிழா மாதிரி காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகி இது நாஷ்டா கூட பண்ண மாட்டோம், வர காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போயிடுவோம். எது தெரியுங்களா? கர்த்தரோட பேசுவார். நான் ஜெபம் பண்ண போவோம். ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் எனக்கு பேசணும், என்னோட நீங்கள் பேசணும். அப்படி வரணுங்க சபைக்கு. ஏதோ சண்டே போகணுமா அதனால வரோம். போகலனாக்கா பாஸ்டர்மா ஃபோன் பண்ணி கேட்குவாங்க ஏன் வரலன்னு. அதுக்கெல்லாம் வரும். கரெக்டுங்களா? வரல, ஏன் முகம் வரல அண்ணாக்கா. அப்போ அதுக்கு எதனா ஒரு வச்சுன்னுக்கிறது ரீசனு. எங்கள் மூக்கு குத்துனாங்க, காது குத்துனாங்க, இங்கே போயிருந்தா அங்கே போயிருந்தா அதெல்லாம் விட்டுருங்க. காது குத்து மூக்கு குத்துதெல்லாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான், அப்புறமா தான் எல்லாம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆண்டவர் தாங்க, அப்புறமா தான் எல்லாமே நம்ம செய்யணும். எங்கள் அண்ணன் பையனுக்கு அவன் ஹிந்து இதில் இது என்னது கோயிலில் வந்து இது வச்சாங்க கல்யாணம். என்னை வந்து கூப்பிட்டாங்க, நீ சித்தப்பா வாக்குற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் வரேன் ஒன்றும் சொல்லலை, கண்டிப்பாக வரணும்னாரு. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் அப்போவே இமிடியட்டாக, நான் வரமாட்டேன். யார் சொல்லுவாங்க அவ்வளோ தைரியமாக சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் ஒரு மாதிரி பெஜாரிட்டார், நான் வரமாட்டேன். நீ இதே சவுட்டியில் வச்சுருந்தா நான் வந்திருப்பேன், நீ வந்து இதில் வச்சு அதனால் நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லிட்டேன். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்தெந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணணுமோ அந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணியா பண்ணணும். கர்த்தருக்கு பிரியமாக செய்யுங்க, மனுஷனுக்கு பிரியம் அல்ல. கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை விடவே மாட்டார். நிறைய இடத்துல ஆண்டவர் என்ன அப்படி வச்சிருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க என்ன வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறார். நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா ஆண்டவர் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளை விட்டு கொடுக்காத தேவன் நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்போ தான் பாட்டு பாடணும், நம்ம விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அப்போ பாருங்கள், துக்கப்படுத்தாது இருங்க. நெக்ஸ்ட் வாசிமா சீக்கிரமா, டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் அதே 31 சகல விதமான கசப்பும் வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எது உங்ககிட்ட இருக்குதா? இப்போ இன்னொரு வாசிமா என்னென்ன டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணினா அதெல்லாம் இனிமேல் என்ன பண்ணுங்க, சமூகத்தில் உட்காந்து கேட்டு அதை எடுக்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் விட்டு கொடுக்கலாம் ஆண்டவரே, நான் உண்மையாக வாழ விட்டு கொடுங்க. வாசிமா அது சகல விதமான கசப்பும். இந்த கசப்பு என்பது ரொம்ப பெரிய பாவம் தெரியுங்களா? சில பேர் சொல்லுவாங்க நான் சத்த வரைக்கும் சாவர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்ப்பா. அதெல்லாம் சொல்ல ரொம்ப தப்பு சரிங்களா? என் சாவுக்கு நீ வராத, உன் சாவுக்கு நான் வர மாட்டேன், அதெல்லாம் கிறிஸ்தவங்கள் சொல்லாதீங்க தயவுசெய்து. கசப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பரலோகத்துக்கு கேன்சல். நான் சொல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு. புரியுதுங்களா? கசப்பு ரொம்ப ரொம்ப இது. அது கசப்பு உள்ள வந்து 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 இதாகி பகுஞ்சு பெருசாகி அது பெரிய இதாகிடும். இதயம் வந்து ஒரு மாதிரி கட்டின மாதிரி ஆகிடும் உங்களுக்கு தெரியுங்களா? அப்படியெல்லாம் விடாதீங்க தயவுசெய்து. இப்போ யார் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களோ, யாருக்கு கசப்புக்கு தயவுசெய்து இப்போவே இம்மிடியட்டாக உங்களுக்குள்ளவே ஆண்டவர்கிட்ட கேட்டு இன்றைக்கி போகிறதுக்குள்ளே இன்றைக்கெல்லாம் எடுத்துருங்க. வாசிங்கம்மா. கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இப்போ நம்ம நீதிமான் சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தா அப்படி இல்லைங்களா? இதெல்லாம் நிற்க வைக்கிறது தான் ஆண்டவர் வசனம் நிறைய கொடுத்துருக்குறாரு நம்மளுக்கு தெரியுங்களா? ஒரு வசனம் இப்படி சொல்லும், ஒரு வசனம் நெக்ஸ்ட் இப்படி சொல்லும். அப்போ நம்ம எல்லாம் பேலன்ஸ் பண்ணோம், உஷாராக நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கணும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் இது ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும் தெரியுங்களா? நம்ம தான் என்ன பண்ணோம், டெய்லி மேற்கொண்டு வசனத்தை வாசித்து தியானித்து நான் சொல்கிறேன், யார் வசனத்தை வாசித்து தியானிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை மலர்ச்சியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அது உங்களை அது மேற்கொள்ளாது, அது பெருசாக உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே பேசும். கர்த்தர் உங்களுக்குள்ள வசனத்தை பேசி ஆண்டவர் பெரிய பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது,
தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போது எபேசியர் 4வது அதிகாரம் 22லிருந்து 27 வாசிமா கொஞ்சம் சீக்கிரமா. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு கெட்ட மனுஷனை களைத்து போடுங்க, சண்டை மனுஷனை களைத்து போடுங்க, பொய் பேசுகிற மனுஷனை களைத்து போடுங்க, பொறாமை படுற மனுஷனை களைத்து போடுங்க, குரன் சொல்கிறது மனுஷனை களைத்து போடுங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்லி கொடுக்குறது இது அது களைத்து போடுங்க, கோல் சொல்கிறது களைத்து போடுங்க, புரியுதுங்களா? சாடி சொல்கிறது களைத்து போடுங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டு கொடுக்குறது களைத்து போடுங்க, குடும்பத்தில் பகை உண்டாக்காதீங்க, குடும்பத்தை உடைக்க பார்க்காதீங்க, எல்லாத்துக்கிட்ட எல்லாம் நைஸ் கேக் மாதிரி இருந்துட்டு இவர்கிட்ட நல்லா இருக்கிறது இங்கே நல்லா இருக்கிறது உள்ளுக்குள்ளவே வேட்டு வச்சுருது அப்படிலாம் வைக்காதீங்க. நான் டைரெக்டாக பேசுகிறேன், நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மாதிரி பேசுகிறது, இங்கே ஒரு மாதிரி போய் சொல்கிறது, இங்கே ஒரு மாதிரி கேட்டுக்கிறது, இங்கே ஒரு மாதிரி சொல்லி இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை. எதிர்க்க இருப்பாங்க ரிலேஷன், ஆனால் பேச மாட்டாங்க, ஒருத்தர் மூஞ்சி திப்பின்னு போயிடுறது. அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு, நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தயவுசெய்து அப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா நீங்கள் மாற்றுங்க. கர்த்தர் உங்ககிட்ட திட்டவட்டமாக பேசி கொண்டு இருக்கிறார். புரியுதுங்களா? ஓகே வாசிமா. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பாருங்க, நம்ம உண்மையா நீதியா நியாயமா வாழ்ந்து, உண்மையா வாழ்ந்து, நன்மை செய்கிறனா வாழ்ந்து, பொய் பேசாத வாழ்ந்து, பொய் பேசலைனாக்கா பொய் பேசலைன்னா நீங்கள் பொய் பேசாத வாழும் போது சில காரியம் உங்களை விட்டு போவோம், ஆனால் பரவாயில்ல, ஆனால் மறுபடியும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியத்துக்கு நின்னீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க மட்டுதில்லை, கர்த்தரே உங்களை கரங்களை பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. வாசிமா. பரிசுத்தத்திலும் பாருங்க, பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அவர் நமக்குள்ளே வந்துட்டாரு, நம்ம பரிசுத்தம் ஆகிட்டோம், மறுபடியும் அந்த பரிசுத்தத்தில் நம்ம நிலைச்சு இருக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு பரிசுத்தம் இங்கே வந்தால் பரிசுத்தம், இங்கே வந்தால் கைத்தட்டில், இங்கே வந்தால் பெரிய ஏஞ்சல் மாதிரி ஆயிடுது. ஏஞ்சல் கூட கேட்டான், ஆனால் வீட்டுக்கு போனால் பாருங்க சும்மா வால் அப்படியே பெருசாகிடும் இல்லைங்களா? சர்ச்சுக்கு வரும்போது வாழை சுட்டின்னு வருது, சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனதுன்னா வால் பெருசாகிடும், 2 கொம்பு வந்துடும், வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது நான் பார்த்துருக்குறேங்க. அதான் சொல்கிறேன், சரிங்களா? நம்ம வேஷம் போடக்கூடாதுங்க. நீ எப்படி இருக்கிற அப்படியே கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷன் முன்னாடி வேஷம் போடாதீங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டு, நான் எப்படி இருக்கிறேன் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இங்கே சும்மா பேசிட்டு போயிட்டு நான் பின்னாடி எப்படி இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுதான் பயந்து நம்ம பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போகிறதில்ல, நம்ம உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி நானும் இருக்கணும், எனக்கும் அந்த ப்ரீச்சிங்கு. ஹல்லேலூயா. நானும் நடக்கணும், நான் நடந்தால் தான் எனக்கு ஆண்டவர் நான் சொல்கிறது கூட ஆண்டவர் கிரியை செய்வார். நான் நடக்காமல் சும்மா இங்கே ஏதோ பேசி கொண்டு இருந்தாங்க ஒன்றும் இல்லைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கையிலேயே முலம் போடுவான், ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. வாசிங்க. தேவனுடைய சாயலாக, யாருடைய சாயலாக இருக்கிறீங்க? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் தரித்துக் கொள்ளுங்க. அதனால தான் நம்ம நீதிமான் சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ தேவனுடைய ராஜ்யத்து நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம தேடணும், தினந்தோறும் நீதி நமக்குள்ளே இருக்கிறது வச்சுட்டு ஆண்டவர். இந்த வசனம் தான் நீதி. இந்த வசனத்தை வாசித்து அதன்படி நீங்கள் நடக்கும் போது நிச்சயமாக நீதிமான் தான். நீதியில் நடப்பீங்க, கடைசி வாழ்கிற வரைக்கும், சாவர வரைக்கும் நீங்கள் நீதிமான தான் வாழ்வீங்க. ஏன்னா இந்த வசனம் தான் நீதியின் வசனம், உண்மை உள்ள வசனம், நேர்மை உள்ள வசனம், உனக்கு சாட்சி கொடுக்கிற வசனம். அது மட்டும் இல்லை, தேவனே நம்ம இடத்துல பேசுகிற வசனமாக இருக்கிறது. எந்த மனுஷனுடைய வசனம் கிடையாது, ஆவியில் நிரப்பப்பட்டு எழுதி கொடுத்த வசனம், தேவாதி தேவன் எழுதின வசனம், தேவாதி தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறபடியால் இந்த வசனத்தில் உனக்கு ஜீவன் உண்டு, இந்த வசனத்தில் உனக்கு பலன் உண்டு, இந்த வசனத்தில் உனக்கு நீதி உண்டு, இந்த வசனத்தில் உனக்கு விடுதலை உண்டு, இந்த வசனத்தில் உனக்கு சமாதானம் உண்டு, இந்த வசனத்தில் உனக்கு ரட்சிப்பு உண்டு, இந்த வசனத்தில் உனக்கு விடுதலை உண்டு. இந்த வசனம் தான் உன்னை தேற்றும் ஆற்றும். இந்த வசனம் தான் கடைசி வரைக்கும் பரலோகத்தை எடுத்து செல்கிற வசனம். இதுதான் வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெறும் பரலோகத்துக்கு மட்டுமல்ல,
நீங்க உலகத்தில் எந்தெந்த நோக்கத்தோடு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வசனமா இருக்கிறது. நீங்க கேளுங்க, ஆண்டவரே வெறும் பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் நான் இருக்கக்கூடாது, இந்த பூலோகத்தில் நீங்க எனக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும், எதுக்கு என்ன தெரிந்து கொண்டீங்க, அதை நீங்க நிறைவேற்றுங்க சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமா பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்ம அவருடைய வாஞ்சை நிறைவேற்றுகிறது மட்டுமல்ல, எந்த நோக்கத்தோடு நம்ம அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, புரியுதுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. வசனம் தான் நம்மளுக்கு சாப்பாடு, வசனம் தான் நம்மளுக்கு தெய்வம், வசனம் தான் எல்லாமே. அதான் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், ஆனால் என் வார்த்தை ஒரு நாளும் அழியாது, மாறாது. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவரை யாரும் சிருஷ்டிக்கலங்க, அவர் எக்ஸிஸ்டட் காட். ஹல்லேலூயா. தமிழ்ல என்ன சொல்றாங்க பாஸ்டர்மா? இருந்தவராகவே இருக்கிறார். தேங்க்யூ பாஸ்டர்மா. இருந்தவராகவே அவர் இருக்கிறார். அவர் தான் உலகத்தை படைத்தார், அவரை யாரும் படைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் வேற ஏதோ படைச்சு தெய்வம்ன்றாங்க, ஆனால் தெய்வம் தான் நம்மளை படைச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருணை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சந்தோஷமா இருக்கா? எப்படிப்பட்ட ஐடென்டிட்டி தெரியுங்களா? ஓகே, கிறிஸ்துவன் இப்படி தான் வாழணுங்க, தெரியுங்களா? நீங்க இப்படி வாழும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் ஆண்டவரை கொடுப்பாருங்க, தெரியுங்களா? அவரை தேடி ஓடும் போது ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும். அல்லேலூயா. அவர் கொடுக்கட்டும், கொடுக்காத போட்டோங்க, ஆசீர்வதிக்க போட்டோம், இயேசுதான் என் தேவன் சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் நிற்குவார். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி நான் ஆண்டவருக்காக நிற்பேன், என்ன வந்தாலும் சரி நான் இயேசுக்காக நிற்பேன், என் உயிர் போகிற நிலைமை வந்தால் கூட நான் இயேசுக்கு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லும் போது தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்னைக்கு நார்த் இந்தியாவில் பாருங்கள், எவ்வளோ என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க தெரியுங்களா? கிறிஸ்தவங்களை அடிக்கிறாங்க, நிறைய பேரை கொலை பண்ணி இது நிறைய பாஸ்டர்களை அடித்து கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, தெரியுங்களா? அது வெளியே வராது, அப்படியே உள்ளுக்குள்ளவே இதாகிட்டு இருக்குது. நிறைய ப்ராஃபஸி வந்துடுச்சு, தெரியுங்களா? இந்த நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். என்ன ப்ராஃபஸி தெரியுங்களா? ஆண்டவருடைய கோபாக்கில இறங்க தான் இந்தியா மேலே, தெரியுங்களா? சொல்லிட்டாரு. ஸோ ஒரு நிறைய பேர் ஒரு 3 நாள் இது நான் பார்த்தேன். நான் யூஸ்வலாக பார்க்குறது இல்லை, நான் ஏதோ மெசேஜ் பார்க்க போய் ஏதோ நம்ம இப்போ மெசேஜ் கூட ஜாஸ்தி பார்க்குறது இல்லைங்க. எல்லாம் ஏஐலாம் வந்துச்சு ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இவங்க ஒரு மாதிரி, அவங்க நம்மளுக்கு குழப்பாயிடும். அதனால் ஆர்டர் சொல்லிட்டு ஆண்டவர் நீங்கள் பேசுங்க என்கிட்ட, அவ்வளோதான். அல்லேலூயா. அது தற்செயலாக வந்தது, நான் பார்த்தேன். அப்போ சொல்கிறாரு, ஓகே, இந்தியாவில் 7.8 எர்த்குவேக் ஆகுமா, பூகம்பம் ஆகும், தெரியுங்களா? ரொம்ப பயங்கரமாக ஆகுமா. அதனால் நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்கள் தயவு செய்து நம்ம ஜெபம் பண்ணுங்க. பெருசாக வருது, ஒரு சின்னதாக நிற்கும், ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த பெங்களூர் பட்டணம் நல்லா இருக்குது, கர்நாடகா நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. கர்நாடகாவில் கூட நிறைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு, தெரியுங்களா? நம்மளுக்கு தெரியுதில்ல, அவ்வளோதான். தயவு செய்து ஜெபிக்க பழகுங்க, தெரியுங்களா? காலைல கூட பாஸ்டர்மா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள், தெரியுங்களா? ஒரு கூட்டமாக கூடி ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கூட்டமாக கூடி நீங்கள் ஜெபிக்கும் போது சில பேர் கூட்டம் கூடி அந்த கதை இந்த கதையெல்லாம் பேசுவாங்க. அந்த கதையெல்லாம் விட்டுட்டு கூட்டமாக கூடி கர்த்தருக்காக நியாயமாக இருந்து, ஓகே, நீங்கள் தேசத்துக்காக நம்முடைய சபைக்காக எல்லாம் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஒரு எழுப்புதல் உண்டாகும். அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமாங்க, சரிங்களா? அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வாசி மாயிச்சாமா? வாசி. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். ஒரு நிமிஷமா, என்ன சொல்ற வசனம்? ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால். அவயங்களா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கிறோமா? அவங்களா இருக்கிறோம், ஒரே குடும்பமா இருக்கிறோம் சபையில். அல்ல ஒரே அவங்களா இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க, கேளுங்க, பாருங்க, யோசிங்க. இங்கே பார்த்தா அங்கே திரும்பி போயிடுறது,
இந்த கேட்டில் இப்படி வரானாக்கா உள்ளே வராருனாக்கா வராங்கன்னு சொன்னாக்கா இங்கே வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்து சேரில் உட்காந்து அப்படி போயிடுறது. அவயங்களாக இருக்கிறவங்க ஹல்லேலூயா குடும்பமாக இருங்க. கஷ்டம் நஷ்டம் வந்தால் நம்ம உதவணும் ஒருத்தருக்கு ஒருத்தர், தெரியுங்களா? சும்மா கை தட்டி பார்க்கக்கூடாது. நல்லா ஆட்டம் விடு, என்ன மாதிரி ஆட்டம் ஆடலாம் இப்போ பட்டும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. நம்ம அதுக்காக அழைக்கலைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கிறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். நன்மை செய்கிறது தான், நன்மையான கிரியை செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். சரிங்களா? ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். சற்று பாருங்க, நான் பார்க்குறேன் சில பேர் தான் வந்து பிரேஸ் தி லார்ட் சொல்கிறாங்க. பாஸ்டர் அம்மாக்கும் எனக்கும் சில பேர் விட்டுருந்தோம், என்னாவோ பெரிய இது முடியணுமா, ஏதோ 10 கப்பல் வாங்கி விட்ட மாதிரி விட்டுருந்தோம், ஒரே ஓட்டம், திரும்பி கூட பார்க்குறது இல்லை. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஊழியக்காரர்களை மதிங்க, ஒருத்தரை மதிங்க, கூட பிறந்தங்க சகோதரி மாதிரி நினச்சி மதிங்க. ஒரு பிரேஸ் தி லார்ட் ஒரு விஷ் பண்ணி பேசுறதுல ஒரு குறைஞ்சி போக மாட்டீங்க. அதான் சபைங்க, அதான் குடும்பம். குடும்பத்தில் இப்போ உள்ள குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேரும் பேசாதான் எப்படி இருக்கும் குடும்பம்? யோசித்து பாருங்க. நல்லா இருக்குமா குடும்பம்? அது நல்லா இருக்குமா? இல்லை. அதே மாதிரி தான் இது பெரிய குடும்பங்க இது. ஹல்லேலூயா. இங்கே நடக்கிறது நம்ம என்னென்ன செய்கிறோமோ அங்கே நம்ம கணக்கு கொடுக்கணும். சும்மா இல்லை, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்றும். ஹல்லேலூயா. எப்போதும் பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க. யாராகட்டும் அவங்க கெட்டதை செய்திருக்கலாம், பிரேஸ் தி லார்ட் நல்லா இருக்கிறா சொல்லிட்டு போங்க, ஒன்றும் கொஞ்சம் போக மாட்டீங்க. நீங்கள் செய்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை மன்னிப்பார். அவர் சொல்றார், அதான் மனுஷன் தப்பிதங்களை நீங்கள் அவங்க மன்னித்தால் பரமபிதா உங்க தப்பிதங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காதே இருந்தால் உங்க தப்பிதங்களை மன்னிக்க மாட்டாருங்க. நான் சொல்ல, வேத வசனம் தெளிவாக சொல்லுது. பேதுரு வந்து கேட்குறாரு, என் சகோதரன் நான் எத்தனை முறை நான் மன்னிக்கணும்? கர்த்தர் சித்தமான நெக்ஸ்ட் பேசுவேன். எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு 770 முறை. அப்போ என்ன அர்த்தம்? 7 × 70 என்ன ஆச்சுங்க? 490 இல்லை, கணக்கில்லாத நம்ம மன்னிக்கணும். தினந்தோறும் மன்னிக்கணும், எப்பொழுதுமே மன்னிக்கணும், எந்த நேரத்திலும் மன்னிக்கணும், எந்த சமயத்திலும் மன்னிக்கணும் தான் அவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. மன்னிப்பு இல்லைனா கிறிஸ்துவங்களே இல்லைங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் நம்ம மன்னிச்சபடியால் தான் இன்றைக்கி நம்ம அவர் பிள்ளையாக இருக்கிறோம், இல்லைங்களா? அவர் மன்னிக்காது இருந்தால் இருந்துக்குவோமா? கரெக்டுமா? ஓகே, நம்ம வந்துக்க முடியாது. ஹல்லேலூயா. வாசிமா நெக்ஸ்ட். பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். ஒரு பொய் பேசுறதுக்கு 10 பொய் வரும். தயவுசெய்து ஒரு உண்மை சொல்லிட்டு திட்டுனா வாங்கிடுங்க, பரவாயில்ல, ஆனால் விட்டுருங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 10 பொய் சொல்லணும், இல்லைங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பேசினுக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் நினைக்கல பேசணும்னு. ஹல்லேலூயா. வாசிமா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஹல்லேலூயா. கோபம் பட்டாலும் என்ன சொல்றாரு? பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஒப்புரவாயிடுங்கன்றாரு. தெரியுங்களா? அவங்க தூரம் வந்தால் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், டென்ஷனில் பேசிட்டேன், மன்னிச்சிடுப்பா, அப்படி மன்னிச்சிடுப்பான்னு சொல்லி பேசி ஒப்புராயிடுங்க. பாருங்கள், நீங்கள் ஒப்புராகிறதுனால நீங்கள் ஒன்றும் சின்னதாகிட மாட்டீங்க, அவங்க ஒன்றும் பெருசாகிட மாட்டாங்க, அவங்க ஒன்றும் பெரிய பில்டிங்கில் உட்காந்துட மாட்டாங்க, நீங்கள் வந்து குடிசையில் வந்துட மாட்டீங்க. சரிங்களா? மன்னிக்கிறது தான் மனுஷனுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கணுங்க. மன்னிக்கிற மனுஷத்துவம் இல்லைன்னா நீ மனுஷனே கிடையாதுங்க நம்ம. சரிங்களா? மன்னிக்கணும். வாசிமா நெக்ஸ்ட். பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. இதான் லாஸ்ட். பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. பிசாசு சொல்லுவான், உன்னை எப்படி பேசுறான் பாத்தியா, எல்லாரும் முன்னாடி உன்னை எவ்வளோ கேவலப்படுத்துறான் பாத்தியா, நீ ஏன் போற, போவாத நில்லு. அப்போ என்ன பண்ணுவேன் நம்ம? பிசாசு பேச்சு கேட்டான், ஆமாம் அவன் இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான், நான் ஏன் போனோம், நான் போக மாட்டேன், நின்றுடுறது. நோ. பிசாசு சொல்லுங்க, இயேசு நாமத்தில் பிசாசை நீ ஓடு, என்னை விட்டு ஓடு, உன் சத்தத்துக்கு நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் நேசிக்க சொல்லிக்கிறாரு, நான் நேசிக்கிறேன். இதுதாங்க வித்தியாசம். இதுதான் கிறிஸ்துவன். புரியுதுங்களா? நீங்கள் மன்னிக்கலைன்னா ஒரே குடும்பத்தில் இருக்குவாங்க, மன்னிக்க மாட்டாங்க.
புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய எப்படி தருமா, சாரி இது யூஸ் பண்ண தப்பாக நினச்சிக்காதீங்க, மாமியார் மாமியார் மருமக, அவனோட நாத்தனார் அண்ணி, இதுக்கெல்லாம் பிரச்சனைங்க தான் குடும்பத்துங்கள இல்லைங்களா? நம்ம உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து வாழ்னாங்க. உங்களை ஒன்று ஒரு இதில் சொல்லிட்டாக்கா நீங்கள் சின்னதாகிட மாட்டீங்க. பரவாயில்ல சொல்லின்னு போட்டோன்னு விட்டுருங்க, கர்த்தர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் பார்த்து ஒரு நாளில் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? எங்கள் வீட்டில் ரொம்ப நசுக்குவாங்க, ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லை ஒன்று இவனா வேஸ்ட்டுன்னுவாங்க. எது பண்ண விட்டோம், எது செய்ய இது பண்ணாலும் எதுனா ஒன்று சொல்லுவாங்க, இவன் செய்ய மாட்டான் முடியாது அப்படின்னு. அந்த ஆண்டவர் அவனை தான் பிடிச்சாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஓகே. நான் ரொம்ப யாருன்னா தேவை இருந்தாக்க மட்டும் ஃபோன் கூப்பிடுவாங்க, சுதி கொஞ்சம் வாப்பா போப்பா, கொஞ்சம் டிக்கெட் புக் பண்ணால் அதுக்கெல்லாம் நான் வேணும், மிச்சத்துக்கெல்லாம் நான் வரக்கூடாது. அல்லேலூயா. மிச்சத்து நல்ல ஃபங்க்ஷன்னாக்கா வேற எல்லாம் வருவாங்க, நம்மளுக்கு லாஸ்ட்டில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்மளை ஃபஸ்ட்டு கூடுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், லாஸ்ட்டில் வச்சுங்கள ஆண்டவர் தூக்கி ஃபஸ்ட்டில் வச்சிட்டாரு. அதுதான் ஆண்டவர். அல்ல அதனால தான் இவ்வளோ இதாக பேசுகிறேன். நான் ருசித்து பார்த்துருக்கிறேன். என் தேவன் எப்படிப்பட்ட நல்ல தேவன், கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. டெய்லி ருசிக்கிறாங்க, நான் ருசிக்கிறேங்க டெய்லி. அதாங்க வாழ்க்கை, சரிங்களா? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். யாக்கோபுல சொல்லுது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் இருக்குது. நடந்து போவான்னு சொல்ல, அவன் ஓடி போவானா. அந்த அதிகாரம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைங்க. பிசாசை தொறுத்துட்டு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு, உண்மையாக வாழ வச்சிருக்கிறாரு. பிசாசுக்கு பயந்து வாழ்றதுக்காக நம்மளை அழைக்கலை, பிசாசை அடித்து நொறுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா நீங்கள் பிசாசுக்கு பயப்பட மாட்டீங்க. புரியுதுங்களா? பிசாசுக்கு எதுக்கு நாங்கள் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? ஆண்டவர் ரசித்தாருங்க. ஆண்டவரோட நல்லவனாவன் சொல்லுங்க, ஆண்டவரோட தர மட்டும் அவன், ஆண்டவரோட ரொம்ப கேவலமானவன், அவனுக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். புரிஞ்சுங்களா? அவனுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. கொலோசியர் சீக்கிரம் எடுமா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம், அது இல்லை வசனம் ஆண்டவர் உணர்த்த சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. நான் காட்டுறேன். பிசாசுக்கிட்ட ஒன்றும் இல்லை, சும்மா அவன் ஏமாத்துறான் நம்மள. உங்கள் பாவங்களினாலேயும். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆங்கிலத்தில் போடுமா? ரைட், போடுங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தலாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். 13 போடுப்பா அப்படியே. அதேதான் 2:13 பார்க்கணும். நான் சொல்ற மாதிரி கூட சொல்லுங்க, சரிங்களா? நான் சொல்ற மாதிரி நீங்க அறிக்கை செய்யுங்க. என் பாவங்களினாலேயும் என் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமனாலையும் மரித்தவனாயிருந்த என்னையும் இயேசுவோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமம் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்து போடுப்பா, எனக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
வந்தார். இப்போ சொல்லுங்க, அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குதா இல்லையா சொல்லுங்க. அதிகாரத்தை பிடுங்கிட்டாருங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? இங்கிலீஷில் ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் ஹேவிங் ஸ்பாயில்டு பிரின்சிபாலிட்டிஸ், இன்னொரு இதில் இருக்குது டிஸ்ஆர்ம்டு இருக்குது. இன்னொரு வருஷனில் நான் 2-3 வருஷம் நான் பார்க்குவேன். அது பாருங்க, அண்ட் ஹேவிங் டிஸ்ஆர்ம்டு பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ். டிஸ்ஆர்ம்டு பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் பிடுங்கிட்டாருங்க. அவன் கையில் ஒன்றுமே இல்லை, சும்மா ஏமாத்தினுக்கிறான் நம்மளை. புரியுதுங்களா? இந்த சத்தியம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் பிசாசு பயப்பட மாட்டீங்க. புரியுதுங்களா? வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:18 வாசியமா. இதெல்லாம் நான் எழுதலை, இங்கே ஆவியானவர் கொடுக்குறார், வசனம் கொடுக்குறேன். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன் ஆனாலும், பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும், நல்லா கவனிங்க, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவரா இருக்கிறேன். இப்ப அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுங்க? யாருக்கிட்ட இருக்குது? சத்தமா சொல்லுங்க. யாருக்கிட்ட? ஏசுசாமி கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்ப எதுக்கு நீங்க பயப்படணும்? அந்த அதிகாரம் தான் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். புரியுதுங்களா? அல்லேலூயா. கரலை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எவ்வளோ பெரிய அதிகாரம் வச்சுக்கணும். இன்னைக்கு சும்மா எப்படி தெரியுமா, பாக்கெட்டில் காசு வச்சுக்கணும், காசு இல்லைன்னு அழுதுங்கிறோம். அக்கௌண்ட்டில் உழுந்து இருக்குது, ஆனால் அக்கௌண்ட்டில் இருக்கிறது பார்க்குறது இல்லை. காசு இல்லைன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? ஆண்டவர் இவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பாதாளத்துக்கும் சாவுக்கும் திறவுகோல் உடையவராக இருக்கிறார் அவர். அந்த இயேசு தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு தான் இன்னைக்கு நம்ம மீட்டெடுத்து இருக்கிறார். அந்த இயேசு தான் இன்னைக்கு உனக்கும் எங்களுக்கும் தெய்வமா இருக்கிறார். அந்த இயேசு தான் உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் மூத்த சகோதரனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு தான் இன்னைக்கு முதலும் முடிவுமா இருக்கிறார், ஆல்பா ஒமேகமா இருக்கிறார், ஆதியும் அந்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு தேவனா இருக்கிறார், நல்ல தகப்பனா இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆயிடுச்சு, டைம் ஆச்சு. இன்னும் ஒரு 2 வருஷம் சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 1:6 வாசிமா. 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் தமக்கு, அது இன்னும் வாசிமா, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், யார் முன்பாக வச்சிருக்கிறாரா? தம்முடைய தேவனுக்கு முன்பாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போ யாருக்கு முன்னே நம்மள ஆர்டினேஷன் பண்ணியிருக்கிறாருங்க? ஆர்டினேஷன் பண்ணிட்டாருங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆர்டினேஷன் பண்ணியாச்சு. மனுஷன் உங்களை ஆர்டினேஷன் பண்ணானோ இல்லையோ, ஆண்டவர்களும் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய தேவனை வச்சுக்கணும் இன்னும் குற்றம் குறையும் உட்காந்துன்னு இது இல்லை அது இல்லை இதுன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏன்னா அப்படி பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. நான் பேசல, ஆவியானவர் பேசுகிறாரு. கடைசி காலத்தில் நான் சொல்கிறேன் பாருங்க, இப்படிப்பட்ட டீச்சிங்கில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நம்ம சபையில் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு. பாஸ்டரும் பேசுகிறாங்க, ஜோஷவும் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த சபையில் நீங்கள் ஒழுங்காக, சாரி யூஸ் பண்ணுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த வார்த்தை நீங்கள் எடுத்து கரெக்டாக நீங்கள் உபயோகித்தால் ஆண்டவர் உங்களை எடுத்து வல்லமை பயன்படுத்துவார். கருணை தட்டி நாமத்தை பயன்படுத்துங்க. இந்த சத்தியம்தான் உங்களுக்குள்ளே இருக்கணுங்க. இந்த சத்தியம்தான் நமக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்கணும். என்ன சத்தியம் தெரியுமா? தயவு செய்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். நானும் சொல்லி போயிட்டேன். ஒரு நோட்டு புக்கு, ஒரு பென்சிலு, பென் எடுத்துன்னு தயவு செய்து எழுதி வச்சுன்னு வீட்டுக்கு போய் அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசித்து நீங்கள் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அதை செய்ய மாட்டேன்றீங்க. சரிங்களா?
சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், சின்ன சின்ன சபை தான் இருக்கும். அவங்க அப்படியே டைப் வச்ச மாதிரி எடுத்துன்னு போய் இது பண்ணி அவங்க அதை தியானித்து இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி எழும்பி பிரகாசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷமாக இது பார்க்குறதுக்கு. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ரொம்ப பயங்கரமான எல்லாம் திட்டுவாங்க அவனை, இவனை ஏன்ப்பா கூட்டின்னு வந்தீங்க மீட்டிங்க்கு, ஏன்னாப்பா அவனுக்கு 14-15 வயசு. இன்றைக்கி அவனை ஆண்டவர் எடுத்து வல்லமை பயன்படுத்துகிறாரு. இன்றைக்கி ஒரு பாஸ்டர் ஆகிட்டு 2 கோடிக்கு ஒரு பில்டிங் வாங்கி சர்ச்சை நடத்தி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை பயன்படுத்து. அப்படி செய்கிறாருங்க ஆண்டவர். யாரையும் கேவலமாக எடை போடாதீங்க. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கலாத்தியர் 2:20 படிமா. ஆச்சுமா, இன்னும் ஒரு வருஷம் சொல்லி முடிக்கிறேன் நான், டைம் ஆச்சு. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? எனக்குள் வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள வாழ்வது யாருங்க சொல்லுங்க? எனக்குள் வாழ்வது நான் அல்ல. வாய்த்து சொல்லுங்க. எனக்குள் வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள வாழ்வது இயேசு. இந்த உலகத்தில் இருக்கிற அவனிலும் எனக்குள்ள இருப்பவர் இயேசு பெரியவர், இரட்சகர், மீட்பர், ஜெயித்தெழுந்த இயேசு, யூதா கோத்திர சிங்கம் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. நான் வல்லமையாக எழும்பி பிரகாசிப்பேன். அதனால தான் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரலை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இப்போ டைம் ஓகே நானும் சொல்லிடுறேன். 2 கொரிந்தியர் 5:11 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையெல்லாம் ஒளிந்து போயினார். இல்லைங்களா? அப்போது இந்த பழையவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. மறுபடியும் தூக்கி வச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம விழுந்து போன மனுஷன் இல்லையா, அந்த சுபாவம் கொஞ்சம் இருக்க, அந்த மாம்சம் அதை கட் பண்ணி எடுங்க. நம்ம பாஸ்டர் சில நேரத்தில் சொல்லுவார் நல்லா அழகாக, சிசர் எடுத்து பிசாசின் கிரியெல்லாம் கட் பண்ணுங்க. அந்த மாதிரி எடுத்து ட்ரிம் பண்ணுங்க. உங்களுக்கு கூட என்ன இல்லையோ எல்லாம் ட்ரிம் பண்ணுங்க. ஒரு இவனை பாருங்கள், ஒரு செடி இவன் பண்ணுறோன்னே, ஒரு தோட்டக்காரனை சில செடிங்க நிறைய வந்துச்சுன்னா அதை கரெக்டாக கட் பண்ணி லெவலாக ட்ரிம் பண்ணுவான். புரிஞ்சுங்களா? ட்ரிம் பண்ணி அழகாக இருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ சுத்திகரிப்பு 1 யோவான் 1:9 வாசிமா, சீக்கிரமா 1:9 அப்படியே போட்டிருப்பா. இப்படியே பார்த்துக்கம்மா, சிஸ்டமாக பார்த்துக்கோ. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையும் நீதி உள்ள, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது இல்லைங்களா? பாருங்க, யோவான் 17:14 சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உங்களுடைய வசனத்தை டெய்லி அவர் வசனத்தை வாசிக்க நீங்கள் பரிசுத்தமாவீங்க. பரிசுத்த ஆவினால கூட சுத்திகரிப்பு உண்டாகும். புரிஞ்சுங்களா? பரிசுத்த ஆவினால நம் வாழ்க்கை சுத்திகரிப்பு உண்டாகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆவியில் நடத்தும் போது, நீங்கள் ஆவியில் நடந்தால் நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சொன்னாக்கா அங்கே போங்க, வேணான்னு சொன்னால் நிற்க வச்சுருங்க. அல்லேலூயா. ஆவியில் நடக்க பழகுங்க. நெக்ஸ்ட்டு நான் பேசுகிறேன், கர்த்தர் கொடுக்குறது நான் பேசுகிறேன். அல்லேலூயா. சித்தம் வந்தால் தான், நானும் இஷ்டமாக பேச மாட்டேன். அல்லேலூயா. அப்போது இந்த சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. வேத வசனத்தை நீங்கள் தினமும் வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை சுத்திகரி. ஏன்னா இந்த வசனம் சத்தியம், பொய்யல்ல. அல்லேலூயா. அவர் ரத்தம் தால நம்மளை கழுவி சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தீத்து 3:5 வாசிமா கொஞ்சம்.
நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் புதிதாக்குறதுனாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினால புதிதாக்குறதுனால. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ ஆவியானவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அல்ல, எழும்புங்க, நான் ஜெபிக்கலாம். இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ. இந்த வசனம் உங்களோட பேசட்டும். நீங்கள் உட்காருங்க பாஸ்டர், நீங்கள் உட்காருங்க. தேங்க்யூ. நான் முடிக்கிறேன் இப்போ. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எவ்வளோ பேருக்கு விளக்குச்சுங்க? கரலை தட்டி நாமத்தை மையப்படுத்தலாமா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தகப்பனே, நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை நீங்கள் தட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். இந்த சபை கட்டப்படணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தினாலும் கட்டப்படணும், உம்முடைய ஆவியில் கட்டப்படணும். ஜனங்க ஆவியில் நடத்துகிற சபை என்று சொன்ன ஆண்டவரே, அப்படிதான் நடக்கணும் ஆண்டவரே. இங்கே வருகிறவர்களும் ஆண்டவரே ஆவியில் நடக்க பழக வேண்டும், உம்முடைய சத்தியத்தில் நடக்க வேண்டும், உம்முடைய சத்தியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும், உம்முடைய சத்தியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், உம்முடைய சத்தியத்தில் வாழணும், உம்முடைய சத்தியத்தில் பேசணும், நீதி பேசணும், நியாயம் பேசணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் கொடல கோடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த சபை இல்லை ஒவ்வொருவரையும் நீங்கள் தட்டி எழுப்பு, கட்டி அவன் குடும்பத்தை எழுப்பும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் ஆண்டவரே எல்லாம் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் யார் யார் கணவன்கள் மனைவிகள் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்களோ அவர் எல்லாம் ரட்சிப்பில் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை தினந்தோறும் ஆண்டவரை நடத்தும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் பிடித்து இந்த சபையை நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவருக்கொருவர் அவங்களாக இருக்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒருவரை நேசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை விசாரித்து நடக்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு அவங்களுக்குள்ள ஊற்றும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் 5:5 சொல்லப்படுகிறது, பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நிரப்புகிறார் என்று. நிரப்பும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்குள்ள ஆவியானவர் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய அன்பு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய அன்பினால எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேசும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாய்க்கு இருளிலிருந்து அதிகாரத்தை நின்று வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு குமாரனுக்கு ராஜ்யத்தில் கொண்டு வந்துட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்தில் அவங்க நிலைநிற்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, புது சிருஷ்டி என்று தினந்தோறும் அவர்கள் நம்பணும். அவங்க பிலீஃப் சிஸ்டம் எல்லாம் மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். வராதவர்கள் ஆண்டவரை யார் யார் ஆண்டவரை தேங்க்யூ லார்ட் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இனி பார்க்க போகிறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மித்தம் அவர்கள் வாழ்க்கை மாறணும், குடும்பங்கள் மாறணும், வீட்டில் உம்முடைய பிரசனம் அதிகரிக்கணும், வீட்டில் ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட அளவு ஒவ்வொரு நபருக்குள்ள வாழ்த்துறது சொல்லுங்க, பேசுங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. சொல்லுங்க, பேசுங்க. தேங்க்யூ லார்ட். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும் ஆண்டவர். எல்லா விசுவாசிக வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ள என்னென்ன கசப்பு இருக்குதோ அதெல்லாம் சுட்டி காட்டுங்க ஆவியானவரே. எல்லா கசப்பும் எடுத்து போடுங்க இப்பொழுது. தேங்க்யூ. எடுத்து போடுங்க ஆண்டவரே. கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், பகை வேண்டாம் ஆண்டவரே. எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. உம்முடைய அன்பினால ஆண்டவரே நாங்கள் நிலை நிறுத்து வாழும்படிக்க நான் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய வேண்டுமா. இந்த சபையில் ஆண்டவரை ஒவ்வொரு நீங்கள் தட்டி எழுப்பி அன்பினால் பேசும்படிக்கு உதவி செய்யுங்க. குறை சொல்கிறது,
ஆண்டவரே காசிப் பண்ணுறது, முறுமுறுக்கிறது, அவங்க மேலே இவங்க மேலே சாடி சொல்கிறது, அந்த ஆவிகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் தருத்தகிறாய் போடுது. எல்லாம் விலகி போகட்டும். சண்டையின் ஆவி விலகி போகட்டும். புறங்குற ஆவி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் வெளியேறட்டும். கெட்ட வார்த்தை பேசுகிற ஆவிகள் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். இப்பொழுது எல்லாம் வெளியேறட்டும். ஆன்லைனில் பார்த்து கொண்டு கூட விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசாதபடிக்கு நல்ல வார்த்தை, உம்முடைய வார்த்தை பேசும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தவறான வழியில போகாதபடிக்கு, வேற ஒரு உறவு வைக்காதபடி கணவன்மார்களையும் மனைவிமாரை தொழுபடியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். காத்துக்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வழியில் நடக்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் தான் நடத்துகிற தேவன். எபினேசராக இருந்து ஒவ்வொரு உதவி செய்யுங்க. அன்றைக்கி ஆகாரை கண்டு ஆண்டவரே, ஆகாருக்கு ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், எல்ரோய் என காண்கிற தேவன் என்று சொன்னாங்க. அதே போல் இன்னைக்கு காண்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உங்கள் கூடான கோடி நன்றி. பாஸ்டர் மக்கா ஜெபிக்கிறேன். நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க. இன்னும் எடுத்து வல்லமையை பயன்படுத்துங்க. நீங்கள் அலுவலர் கூட இருந்து வல்லெடுத்தும்படி ஜெபிக்கிறேன். எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். அலுவலரே, அவங்களோட ஆரோக்கியம் இன்னும் நல்லா இருந்து இன்னும் நல்ல பலப்படுத்தி அல்லது நல்ல ஊழியத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். என்னென்ன செய்ய சித்தம் இருக்கிறாரோ அதெல்லாம் எந்த குறையில்லாதபடி அதெல்லாம் நிறைவேற்றணும் ஆண்டவரே. எதுவுமே ஸ்டாப் ஆகக்கூடாது, எல்லாமே செய்யணும். அந்த அபிஷேகத்தால் நிரப்புங்க. உங்களுடைய கரம் இருப்பதுக்காய் நன்றி. பலமான கரம் இருக்குது, உங்களுடைய கிருபை இருக்குது, உங்களுடைய இரக்கத்தில் ஆண்டவரே உங்கள் இரக்கம் இருக்குது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உங்களுடைய கரம் இருப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கிருபை இருக்கிறதுக்காய் நன்றி, உங்களுடைய இரக்கம் இருக்கிறதுக்காய் நன்றி, உங்களுடைய வழிநடத்திற்காய் நன்றி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், வல்லமை அடுத்து பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை கொடுத்து நீடிய ஆயுளை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல விதமாக அவர் ஆண்டவரே இன்றைக்கு அவரையும் ஆண்டவரே பாஸ்டர் மாநிலம் ஆசீர்வதித்து ஆண்டவரே கல்லூரியில் முடித்து நல்ல விதம் வீடு வந்து சேரும்படி ஜெபிக்கிறேன். செய்துக்காய் நன்றி செலுத்துங்க. நல்ல விதமாக வந்து சேரும்படி ஜெபிக்கிறேன். 2 பேரும் சேரணும் ஆண்டவரே. எந்த தீங்கு வரக்கூடாது. இயேசு நாமத்தில் பாஸ்டர் ஜோஷுவாக்கா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மகள் ரெனிக்கா ஜெபிக்கிறேன். 2 பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன். மகனை எடுத்து நான் வல்லமை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் வெளிப்பாடுகள் கொடுங்க. மகனை எடுத்து வல்லமை பயன்படுத்தி இன்னும் தமிழில் கூட கர்த்தாவே நல்லா பேசும்படி உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் நிரம்பட்டும், இன்னும் அதிகமாக நிரம்பட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த வர்ஷிப் பண்ணும்போது விலையேற பெற்ற அபிஷேகம் வந்து அவர் மேலே இறங்கட்டும், வல்லமையாக இறங்கட்டும். இனி வரும் நாட்களில் பெரிய பெரிய காரியம் செய்யட்டும். அவரும் பொறுப்பெடுத்து நடந்து வராண்டவர நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். மகள் ரினி ஆசீர்வதிங்க. 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்தவர்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வசனத்தை கேட்டு போகிறவர்கள் இந்த வசனத்தை மறந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த வசனத்தை எடுக்காதபடிக்கு பிசாசின் கிரைகள் நான் அழிக்கிறேன், கட்டி வைக்கிறேன். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும், பெரிய காரியம் செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.